ஹாய் மக்களே, குட் மார்னிங், வணக்கம். வாங்க, இன்றைக்கி வந்து நம்ம சம்மர் சீசனில் குழந்தைங்கள்லாம் ஸ்கூலுக்கு எல்லாம் காலேஜ் எல்லாமே இப்போ வந்து கொஞ்சம் பரபரப்பாக போயிட்டு இருப்பாங்க. மக்கள் குழந்தைங்களுக்கு தான் சொல்கிறேன். அவங்களுக்கு நம்ம ஒவ்வொரு வைட்டமின் கிடைக்கணும்னு நம்ம எவ்வளோ போராட்டுக்கிறோமோ அந்த பிள்ளைங்களுக்கு எதிர்த்து எல்லாம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நமக்கு இந்த வெயில் காலத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு தொக்கு நம்ம இது மாதிரி போட்டு வச்சுக்கிட்டோம்லன்னா, அதாவது சாப்பாடை வடித்து ஒரு காய் பொரியல் பண்ணி இதை தாளித்து கொடுத்து சாத்தல் கொட்டி அப்படியே தாளித்து கொடுத்து அனுப்பிச்சி வைக்கலாம். ஒரு பொரியல் பண்ணிட்டால் போதும். ஏன்னா பொரியலெல்லாம் நம்ம பண்ணி வச்சு 2-3 நாள் வச்சு நம்ம தாளிக்க முடியாது இல்லைங்களா, குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியாது இல்லைங்களா. அன்றாட செஞ்சு அது காய் கிடைக்கிற காயை வச்சு நம்ம செய்யணும். அதனால் இன்றைக்கி ஒரு சிம்பிளான மெத்தடு, ஆனால் இது சூப்பரான மெத்தடு. பார்க்குறதுக்கு நமக்கு சிம்பிளாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் இது சூப்பரான மெத்தட். வாங்க, இன்னையிலேருந்து நம்ம கொஞ்சம் நம்ம ஐயனுக்கு இன்னையிலேருந்து நாளைக்கு வரைக்கும் நம்ம கனகம்பட்டி எம்பெருமான் அந்த பள்ளி ஆண்டவருக்கு குரு பூஜை ஆண்டவருக்கு நம்ம கனகம்பட்டி ஐயாவுக்கு இன்னையிலேருந்து நாளை வரைக்கும் இந்த ஒரு தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்குமே ரொம்ப ஹோமங்கள் நைட்டு இருந்தே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. குரு பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு கோடான கோடி மக்கள் போவாங்க. அதை பார்த்து கண்குளராக பார்க்க வேண்டிய சூழ்நிலை நமக்கு டிவியில் பார்க்குற மாதிரி தான் ஆயிடுச்சு. இப்போ செல்லு பார்க்குற மாதிரி, ஏன்னா 2-3 இது வந்து இருக்கிறதுனால நம்மளால் போக முடியாத சூழ்நிலை. அது வந்து ஏன்னா புதன்கிழமை தான் காரியம், அந்த காரியம் முடிஞ்சதுக்கப்புறமா தான் நம்ம போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. என்ன தான் இருந்தாலும் நம்மளோட அம்மா ரத்தத்துக்கு சம்மந்தப்பட்டவங்க, அப்பாவுக்கு சம்மந்தப்பட்டவங்க, புருஷன் வீட்டு வகையிலேயாகட்டும் அம்மா வீட்டு, நமக்கு அந்த ரத்த சம்மந்தம் இருக்கும்போது நம்ம போய் அதில் கலந்துக்கிறதுனால அந்த தீட்டு கழியணும் அப்படின்றதுக்கோசரம் போயிட்டு நம்ம குளித்து முழுகிட்டு அந்த சாங்கியத்துலேருந்து வெளியே வந்துட்டோம்லான்னா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நம்ம இப்போ போக வேண்டிய சூழ்நிலை இல்லாமல் போயிடுச்சு. இல்லை சரினா நம்ம கூட ஒரு 10 மக்கள் நான் அவங்களுக்கு சொல்லிட்டேன். ஏன்னா நம்ம வந்து யாருமே தடுக்கக்கூடாது, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வண்டி பிடிச்சாலையும் சரி, கார் வச்சுட்டா கூட ஒரு 5-6 பேர் சேர்ந்து போகலாம், இல்லையா பஸ்ஸில் கூட போகலாம். பஸ் இப்போ வந்து பழனிலேருந்து போகிறதுக்கு ரொம்ப டிமாண்டாக இருக்கும், ரொம்ப ஹேராக இருக்கும், கசன்னு கூட்டம் அந்தளவுக்கு. ஏன்னா இப்போ வெயில் சம்பர் ஆரம்பிச்சிருச்சு இல்லைங்களா. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த பூஜையில் நம்ம போய் கலந்துக்கினா எல்லா நன்மைகளும் நமக்கு கர்மா மூலிமா ஐயா வந்து எல்லா கடவுள்கிட்டையும் நம்ம எல்லா அவதாரங்கள்கிட்ட, கடவுள்ன்றது ஒருத்தர் தான், அந்த அவதாரங்கள்கிட்ட போகும்போது இப்போ நம்ம குடும்பத்தில் எப்படி நம்ம மூத்தவர் இருந்தால் அதை சுற்றி நம்ம குழந்தை குட்டி பேரம் பேத்தின்ற மாதிரி தான் இப்போ கடவுளோட அவதாரத்தை பார்த்தா அந்த மாதிரி தான் நமக்கு வகையில் வழிபட்டு வரம்ப. அதை முன்னிட்டு நம்ம பார்த்தோம்னா நமக்கு கடவுள்ன்றவரது ஒரு கடவுள்கிட்ட நமக்கு பாவம் புண்ணியங்கள் எல்லாம் பார்த்து வச்சுட்டு வேடிக்கை பார்த்து அதுக்கப்புறமா நமக்கு கொடுக்குறாரு. நம்ம காலமே முடிஞ்சிடுது. இப்போ வந்து ஐயக்கிட்ட வந்து நம்ம போனால் ஐயா வந்து உரிமையோட, ஏன்னா ஐயக்கிட்ட தான் எல்லா கேள்விக்குறியும் அங்கே தான் அடங்கி இருக்குது நம்ம கனகம்பட்டியின் ஐயன்கிட்ட. அதனால் அவர் வந்து என்ன நாடி வந்துட்டாங்க, என்ன நினச்சிட்டு எங்கிட்ட வந்து கேட்டு இருக்காங்க. நான் கொடுத்தே ஆகணும், செஞ்சே ஆகணும். நீங்கள் என்ன பண்ணுவீங்களா தெரியாது, என்னோடய குழந்தைங்களுக்கு நான் இந்த நோயை வந்து சரி பண்ணணும், கர்மா மூலியமாகவே அழிஞ்சு போகணுன்னு சொல்லிட்டு நமக்கு சாபக்கேடு இருக்கும். அதை வந்து என் சன்னதிக்கு என்ன வந்து வழிபடுறாங்க, என்கிட்ட கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயா வந்து அவங்கக்கிட்ட நான் இதை கொடுத்தே ஆகணும், நான் இதை செஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு சட்டம் என் கையில் இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி ஐயா நடத்திட்டுக்கிறாரு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே ஹாஸ்பிட்டல் போயிட்டு என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்கெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாங்க. நமக்கு இதுக்கு ஆயில் தேவை. அந்த அளவுக்கு நம்ம வந்து நல்லெண்ணெய் விட்டு தாளித்து வச்சுட்டிங்களான்னா சூப்பராக இருக்குங்க. இது வந்து நம்ம தண்ணி எதுவுமே சேர்த்தாமல் செஞ்சு நம்ம எடுத்து வச்சுட்டோம்லான்னா ஒரு வாரத்துக்கு கூட, வெளியே வச்சா ஒரு வாரத்துக்கு தாங்கும், ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோம்லான்னா ஒரு மாதத்துக்கு கூட நமக்கு அப்பப்போ சாதத்தில் போட்டு நம்ம கிளறி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாங்க. அவ்வளோ ஒரு நன்மையான
நம்மளாம் எல்லாருமே சாப்பிட்லாம். ஏன்னா சில பேருக்கு புளி மட்டும் சேர்த்துனாலையும் சரி, லெமன் மட்டும் சேர்த்துனாலையும் சரி, தக்காளி மட்டும் சேர்த்துனாலையும் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொருத்தருக்கு தக்காளி சேர்த்துனா மசாலா ஐட்டம் போடணும், லெமன் இதெல்லாமே போடுறதுனால நமக்கு ஒவ்வொரு பிரச்சனைகளும் தைராய்டு சுகர் இருக்கிறவங்க, சில குழந்தைங்க தண்ணி குடிக்காமல், பெரியவங்களே தண்ணி குடிக்காமல் இருக்கவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இது கொஞ்சம் குடல் டைட் கொடுக்கும். இது எல்லாமே நம்ம சேர்த்து செய்கிறதுனால சூப்பராக இருக்கும். வாங்க, எண்ணெய் காஞ்சிடுச்சு. நம்ம இப்போ வந்து கொஞ்சம் தீ கம்மியாக வச்சுக்கலாம். ஏன்னா எண்ணெய் ஆல்ரெடியாக காஞ்சிடுச்சா, தீ கம்மியாக வச்சு மிளகாய், மோர் மிளகாய் தாங்க, அது காரம் ரொம்ப இருக்கிறதுனால எடுத்து வச்சுட்டேன். கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மிளகாய், இஞ்சி, பூண்டு 3, நம்ம செடியில் விட்ட பச்சை மிளகாய், தக்காளி ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், வெங்காயம் ஒரு 3 வெங்காயம், பெரிய வெங்காயம், ஒரு லெமன். நம்ம கம்மியாக தான் செய்கிறோம்ப, கொஞ்சோண்டு புளியும் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து இந்த வரமிளகாய் இதெல்லாமே நம்ம போட்டுக்கலாம். தேவையாக இருக்கிற அளவுக்கு சீரகம் போட்டுக்கலாம். இதுக்கெல்லாம் சீரகம் வந்து ரொம்ப நல்லதுங்க. இப்போ இந்த பூண்டு இஞ்சி எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லைங்களா, முடிஞ்ச அளவுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கணும். நான் நிறையா கோயிலுக்கு போயிட்டேன், நான் தாடி ஊற்றிக்கிறேன், நான் வந்து டீ மெதிக்கிறேன், அந்த விளையாட்டெல்லாம் வந்து ஐயன்கிட்ட ஆகாது. வரீங்களா, உன் சமைக்கல இறக்கி வச்சு நீங்கள் போயிட்டே இருங்க அப்படின்பாரு. அதுதான் என்ன நம்மளோட கர்மான்றது எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு அதை எடை போட்டு அதுக்கப்புறமா நமக்கு வந்து நன்மைகள். இதுக்கு முந்தி நீ எப்படியெல்லாம் விளையாட்டு எப்படியெல்லாம் இருந்ததை வச்சு ஆட்டம் போட்ட தம்பி அப்படின்னு சொல்கிற அக்கா, மாரிமா அப்படின்ற மாதிரி அதெல்லாம் நம்ம வந்து வெங்காயம் போட்டுக்கலாம். நம்ம மனசுக்குள்ளாவே கேள்வி வந்துடும். அந்த இடத்துக்கு போனவே ஆட்டோமேட்டிக்காக ஐயா பேசுகிறது நமக்குள்ளே வந்து வார்த்தைகளாக வந்துடுங்க. அது மனப்பூர்ணமாக அதெல்லாம் நம்ம உணர்ந்தால் தான் தெரியும். அது மனசுக்குள்ளே வரும், பேசுவார் ஐயா. அப்போ வந்து நம்ம அதை வந்து என்னடா இவ்வளோ நாள் இல்லாமல் நமக்கு இந்த எண்ணங்கள் வருது, இந்த போராட்டங்கள் வருது, இதெல்லாம் எப்பவுமே நடந்ததே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பேசுது. கருவேப்பிலை தான், கருவேப்பிலை போட்டுக்கலாம். இவங்க மட்டும் இந்த கருவச்சி இந்த மாதிரி சூடாகிறது கம்மின்னு சொல்லியிருக்கிறேன் இல்லைங்களா, அவங்க கொஞ்சம் லேட் பண்ணுறாங்க. அதே மாதிரி நமக்கு இதில் என்ன சேர்த்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் சாப்பிடணுன்னா, இதில் இருக்கிற எல்லா சத்துக்களும் அந்த பெரியவங்களுக்கு ஆகட்டும் எல்லாருக்குமே கிடைக்குங்க. நம்ம எது வந்து இதெல்லாம் ஒன்றா எடுத்துக்கிட்டால் நமக்கு ஒத்துக்காது, எனக்கு சளி பிடிக்கும், எனக்கு ஒரு மாதிரியாக ஆகும், இதை யார் சாப்பிட்றது அதை யார் சாப்பிட்றது அப்படின்னு நினைக்கிறோம் இல்லைங்களா. அப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி எடுத்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதெல்லாம் நம்ம இப்போ சண்டையும் இப்போ வரும்போது ஃப்ரீயாக இருக்கும்போது நம்ம ஃப்ரீயாக இருந்தாவே எந்த ஹோட்டலுக்கு போகலாம். எனக்கு காசு இருக்குது, வேலைக்கு போகிறப்ப காசு இருக்குது, அதனால் எந்த ஹோட்டலுக்கு போகலாம். கொஞ்சம் தேங்காய் பொடியாக நறுக்கி இந்த மாதிரி போகலாம், எந்த ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்லாம். நல்ல இடத்துல வந்து நம்ம இப்போ கொஞ்சம் 24 மணி நேரம் வீட்டில் இருக்கிறோம்ப, வேலைக்கு போயிட்டு வந்துட்டா நைட் வீட்டுக்கு தானே வந்துடுறோம். சாயந்தரம்னா இந்த டைம் ஆனால்
வீட்டுக்கு வந்துடுறோம் இல்லைங்களா. எங்கே போகிறோம்ப, காட்டில் வேலை இருக்கிறோன்னா, ஐயோ காட்டில் வேலை இருக்குது, இந்த வேலையை முடிச்சுட்டு ஆஃபீஸ் வேலையை முடிச்சுட்டு வந்தால் குழந்தை குட்டிங்களை கொண்டாடி பிள்ளைங்களை பார்க்காம நம்ம காட்டுக்கு ஓடிட்டு இருக்கிறோம்ப அப்படின்றதுக்கு மஞ்சத்தூள் நமக்கு தேவையாக இருக்கிற அளவுக்கு நான் ஒரு 1/4 ஸ்பூனுக்கு மேலே போட்டிருக்குறேங்க. இந்த தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். தக்காளியும் இது மெயினாக வந்து ஒசூர், ராயக்கோட்டை, டைமிக்கோட்டை, கிருஷ்ணகிரி அந்த சைடு எல்லாமே, தருமபுரி சைடு எல்லாமே இதுக்கு பேர் வந்து சித்திரான்னு சொல்லியிருக்கு. நான் ரொம்ப டேஸ்ட் வந்து இது டிஃப்ரெண்ட்ஸாக இருக்குங்க, நல்லாயிருக்கும். வந்து மையாகட்டுங்க. நல்லா பாருங்க, அழகாக தக்காளி எல்லாமே செட் ஆகிடுச்சிங்க. இப்போ நம்ம வந்து கொஞ்சோண்டு புளி தண்ணி, இருக்கிற புளி தண்ணியை புழிஞ்சு விட்டுக்கலாம். நான் இப்போ செய்கிறது வந்து 1 கிலோ அரிசி சாதத்துக்கு அந்த மாதிரி நான் போட்டிருக்கிறேன். ஒரு லெமனில் பாதி சைஸ் புளி, ஒரு தக்காளி, இவங்க கொஞ்சம் கொதிக்கிட்டோம், லெமன் புளிஞ்சிட்டு உப்பு போட்டுக்கலாம். தேவையாக இருக்கிற அளவுக்கு உப்பு போட்டு, ஏன்னா 1 கிலோ சாத்துக்கு நம்ம செய்யணும் இல்லைங்களா, அந்த மாதிரி. இதை நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம். நம்ம அப்படியே பெரியவங்க சாப்பிட்ற மாதிரி நமக்கு அப்படியே இருந்தாலும் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாங்க. ஏன்னா அந்த தேங்காய் இதெல்லாமே வந்து நமக்கு மென்று சாப்பிடும்போது அது ஒரு டேஸ்ட் வரும் பாருங்கள். இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, தேங்காய் எல்லாமே வந்து ஒரு வித்தியாசமான டேஸ்ட் இருக்கும் அந்த சாப்பாட்டில் நம்ம சேர்த்து சாப்பிடும்போது. அதே குழந்தைங்க இதை சாப்பிடாம அது மெல்றதுக்கு சிரமப்பட்டு வேண்டான்னு ஒதுக்கி விட்றாங்க இல்லையா, அதனால என்ன செய்யுங்க, இப்போ நம்ம இதில் வந்து இந்த புளி தண்ணி, சுடு தண்ணி ஊற்றி புளியை ஊற வச்சதுனால புளி தண்ணி கூட இப்போ எல்லாமே ட்ரை ஆகிடும். இந்த லெமனும் புளிஞ்சு விட்டோம்லன்னா கொஞ்சம் பெருங்காயம் போட்டு தாளித்து வச்சுக்கலாம். சட்னி மாதிரி கொரப்பாக அரைச்சி கொரப்பாக ஒரு ஓட்டிக்கு கொஞ்சோண்டு பெருங்காயம் போட்டு மறுபடியும் நல்லெண்ணெய் ஊற்றி தாளித்து வச்சுட்டோம்லன்னா சாதத்தில் இதில் நான் அப்படியே தான் வச்சு தாளித்து சாப்பாடுக்கு அப்படியே வச்சிடலாம். ஏன்னா சாதம் வந்து நம்ம தேவை இருக்கும்போது தாளிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லாம் வந்து எங்கள் பசங்களுக்கு பிடிக்குங்க, 2 பேருக்குமே பிடிக்கும். இந்த சின்ன மருமக வந்து லெமன் சாதம் தாளிப்பா பாருங்கள், டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஆனால் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பும் உயிரோடவே இருப்பாங்க, கடுகு ஜீரகமெல்லாம் பச்சை தான். அவன் ஆஃபீஸ் போகிற டைமில் அப்படி செஞ்சு வைக்கும். அது நம்ம ஏதாவது பருப்பு பச்சையாக இருக்குது, நிறைய கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு போடுறோம் இல்லையா, பச்சையாக இருக்குடா, சாப்பிட்டா கொஞ்சம் வயிறு உப்புசுமா இருக்கிற மாதிரி இருக்கும் தம்பி அப்படின்னு கொஞ்சம் அது இது பண்ணுமா அப்படின்னா, மா எப்போ பார்த்தாலும் நீ குறைதான் சொல்லுவியா? ஏன்னா நம்ம உடம்புக்கு நம்ம வந்து கரெக்டாக செய்யணும். ஏன்னா உட்காந்து வேலை செய்கிறவங்க அவங்கெல்லாம் ஆஃபீஸில் உட்காந்து வேலை செய்கிற பிள்ளைங்களுக்கு ஓடி ஆடி வேலை செஞ்சால் கூட ஏதோ ஒன்று அரைவேக்கடான்னா கூட ஜீரணம் ஆகுங்க. இந்த குழந்தைங்கள்லாம் போயிட்டு இப்போ கம்ப்யூட்டரில் சிஸ்டத்தில் உட்காந்துட்டு வேலை செய்கிறாங்க இல்லையா, அவ்வளோதாங்க.
சாதத்தை இதில் கொட்டி கிளந்து மத்தியானம் இதுக்கு ஒரு வடை தொட்டுக்கறதுக்கு ஏதாவது ஒரு வடையா இல்லை அப்பளமா போட்டால் சாதம் தொண்டைக்குள்ளே போகிறதே தெரியாதுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் பெருங்காயம் தூளும் போட்டுக்கலாம். நம்ம இன்னைக்கு ஒரு 2 தோசை மட்டும் பொடி தோசை போட்டுக்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுங்க. ஏன்னா மத்தியானம் ஒரு நேரமாவது நம்ம உடம்ப இன்னைக்கு கொஞ்சம் காய போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜூஸ் ஏதோ ஒன்று குடிச்சிக்கலாம். மத்தியானத்தில் ஒன்றும் இல்லைங்க. நம்ம பெரும்பாலும் நிறைய நாள் நான் வந்து சாப்பிடாம இருக்கேன். அதில் எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியாது, போகணும்னு தோண்டாது. சரி, ஓகே, முடிஞ்சுட்டாங்க. இவங்க வேலை முடிஞ்சிடுச்சு. நம்ம எப்போ வேணாலும் சாதம் இந்த மாதிரி ஒரு செஞ்சு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டோம்னா எப்போ வேணாலும் நம்ம சாப்பாடு செய்யும்போது அந்த குழந்தைங்களுக்கு இதெல்லாம் பெருசு இல்லைங்க. நைட்லேயே கூட கொஞ்சம் வந்து ரெடி பண்ணி இந்த மாதிரி ஒரு பாட்டில் போட்டு வச்சுட்டோம்னா நம்ம ஆஃபீஸ் கிளம்பும்போது கொஞ்சம் சாத்தை குக்கரில் வச்சு அப்படியே ஒரு கண்டைக்கு சாத்தை எடுத்து போட்டு கலரி விட்டு ஏதோ ஒரு காய் உருளைக்கிழங்கா கீரை ஏதோ ஒன்று பொரியல் பண்ணி நம்ம சாப்பிட்டு ஓடிக்கிட்டே இருக்கலாங்க. அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே வந்து நம்ம வேலைக்கு போகிறவங்களுக்கு சரியாக இருக்குங்க. ஏன்னா இப்போ வந்து எல்லாமே குழந்தைங்களுக்கு பறிச்சு டைம் ஆகுது. சில பேருக்கு வந்து ஒரு ஏரியா அவங்களுக்கு தகுந்த மாதிரி இடத்துக்கு தகுந்த மாதிரி இப்போ எங்கள் பேத்திக்கெல்லாம் வந்து மைசூரில் இப்போ பரீட்சை எக்ஸாம் நடந்துட்டுருக்குது. டெய்லியாக போட்டு நேற்று கூட எங்கள் மருமங்க கொஞ்சம் திட்டம்மா அவளுக்கு ஹோம்ஒர்க் நிறையா இருக்குது, பரீட்சை நடந்துருக்குது செய்யணும்னு சொல்லிட்டு கோச்சிட்டு போயிட்டு ஃப்ரெண்டுங்களோட சேர்ந்து உட்காந்துருக்குறா பாப்பா அப்படின்னு. அப்படி அது இந்த வருஷம் வந்து எல்கேஜி யூகேஜி முடித்து 1வது போகிறா. அதனால் வந்து ஏம்மா உடனே வந்து அவன் என்ன காலேஜுக்கே போகிறேன், ஏம்மா இப்படி பண்ணுறான்னாம்மா இப்போ இருந்தே ஒவ்வொன்றா முடிக்கணுமா அப்படின்னு. அப்படியே சரி, நம்ம குழந்தைங்கள வளர்ற காலம் வேறு. அப்போ செல்லு இல்லை, டிவியை பார்த்து அந்த கொஞ்ச நேரம் அந்த பிள்ளைங்க ஏதாவது காமெடி தான் ஏதோ ஒன்று. இந்த வடிவேல் கூட கம்மியாக செந்தில் கவுண்டமணி சார் காமெடி தான் ஓடிட்டு இருக்கோம். இப்போ அதை எதாவது பார்க்கணும் அந்த பிள்ளைங்க அப்படின்னா பொம்மை படம் கார்ட்டூன் போட்டு இருப்பாங்க. அந்த பிள்ளைங்க வந்து ஸ்கூல்லேருந்து வந்து அந்த டீ காஃபி குடிக்கிற நேரம் பார்க்கும்போது நான்லாம் அதிகமாக மிரட்ட மாட்டேங்க. பட்டுன்னு உழுகும் அண்டி. கஷ்டமாக இருக்கும் நமக்கு. டிவி பார்த்துட்டு இருக்கிறீங்களா, மார்க் கம்மியாகிடும் அது எதுன்னு சொல்லிட்டு. இன்றைய குழந்தைங்களுக்கு செல்லு இருந்தால் தான் நான் சாப்பாடை எடுத்து வாயில் வைப்பேன்னு சொல்லிட்டு குழந்தைங்க அடம் பிடிக்கிறாங்க. நம்ம என்னங்க பண்ணுறது சொல்லு பார்க்கலாம். இப்போ தான் ஓரளவுக்கு எங்கள் மருமக சாப்பாடெல்லாம் ஊட்டுற பழக்கம் கம்மியாகி தட்டில் 2 பேரும் அக்காவுக்கும் தம்பிக்கும் போட்டு வச்சிட்றான். எங்கள் பேராண்டி வந்து குட்டியோண்டு கத்திரிக்காய் கால் முளைச்சோன்னாட்டம் இருப்பான். எங்கள் அக்கா தட்டு அவன் தட்டும் பார்ப்பான். அதிகமாக எதில் அம்மா போட்டு வச்சுட்டாங்க அவளை இந்த குட்டி தோசை ஊற்றுவப்படி பண்ணையாரத்துக்கு குட்டி குட்டியாக ஊற்றுவப்படி. அதில் வந்து எத்தனை தோசை ஊற்றிருப்பாங்க. இந்த மாவில் வந்து ஒரு 15 தோசை வர மாதிரி ஒரு ஸ்பூனில் இவ்வளோ இப்படி ஊற்றுவாங்க. அது ஊற்றும்போது அதை சொல்லிகிட்டு இருப்பான். ஒரு 15 தோசை வர மாதிரி அவங்களுக்கு வந்து போகும். அப்போ வந்து அவன் நினச்சிக்குவான் நமக்கு அப்போ வந்து இந்த பொடி போட்டுக்கலாங்க. நமக்கு கருவேப்பிலை, கொள்ளு, இந்த பொடி போட்டு உடனே செம்ம வாசனை. தோசை
காலையிலேயே பக்கத்து வீட்டில் ஒரு குழந்த சத்தம் கேட்கும் இப்போ வீடியோவில். அது குட்டி பிள்ளை, நம்ம சொல்கிற கதைங்க அப்போ சொல்லுவோம் இல்லைங்களா படிக்கும்போது. அம்மா சுட்ட தோசை, அப்பாவுக்கு எத்தனை, அம்மாவுக்கு எத்தனை, அக்காவுக்கு எத்தனை, அண்ணனுக்கு எத்தனைன்ட்டு அந்த மாதிரி அந்த குட்டி பாப்பா பேசிகிட்டு இருந்தா. செமையாக இருந்துச்சு அந்த குட்டி பேசும்போது. வெள்ளிக்கிழமை எல்லோரும் சும்மா கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு வைப்பாங்க. எல்லாருக்கும் எல்லா நன்மைகளும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நம்மளாம் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கலாம். எல்லாம் நடக்கும் நல்லபடியாக. அதில் எந்த பிரச்சனை மாற்றங்களும் இருக்காது. பழைய மக்களே, இந்த தொக்கு இது செய்கிறதுக்கோசரம் தாங்க நான் வீடியோ எடுத்தேன். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. எல்லாம் உடம்ப ஆரோக்கியமாக பார்த்துக்கோங்க. வெயில் சீசனில் ஸ்டார்டிங்லேருந்து எல்லாருமே நல்லா பார்த்துக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. அவங்கவுங்க உடம்ப அவங்கவுங்க பார்த்துக்கலாம்.